ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். இன்றைக்கி வெங்காய புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை நம்ம ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் அதிகமான டேஸ் கூட இந்த குழம்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலாக நம்ம குழந்தைங்க யாராவது ஹாஸ்டலில் இருந்தால் அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க சூடாக சாதத்தில் இதை போட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் தேவைக்கேற்ப நிறையா உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளி நல்லா ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி அதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு பற்கள், ஒரு 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள். இந்த குழம்பு நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். வாங்க இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஒரு கடாய் நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நிறையா ஊற்றணும். அப்போ தான் குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், நான் இந்த கப்புக்கு 1.5 கப்ஸ் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா நம்ம வெங்காயத்தை எண்ணெயிலே வதக்க போகிறோம். அதனால நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் குழம்பு நல்லாவும் இருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெந்தயத்தை உள்ள போட்டுடலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயத்தை நம்ம அப்படியே உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கலாம். பச்சை மிளகாவையும் உள்ளே போட்டுடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் உள்ளே போட்டுட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா டிரான்ஸ்பேரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்கி முடித்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் போட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இதை அப்பப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வேகணும். அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளியை அது உள்ளே நம்ம ஊற்றிடலாம். இந்த குழம்பை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி இருந்தால் 15 days வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டா இன்னும் அதிக நாட்கள் கூட இந்த குழம்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, பஜ்ஜி அதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவையான வெங்காய புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாதம் செஞ்சுட்டு இதை ஒரு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சிட்டு தொட்டுக்கிறதுக்கு வெஜிடேரியன்ஸ் வடகம் பொரிச்சிக்கலாம் அல்லது அப்பளம் பொரிச்சிக்கலாம். நான் வெஜிடேரியன்ஸ்
சூடாக ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.